مولد أحمد طه الهادي فيض من نور الرحمن. கந்தரட FM வழங்கும் மின்னும் மின்மினிகள் சிறுவர் நிகழ்ச்சி. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வண்ணக்கனவுகளை அள்ளி வரும் செல்ல குழந்தைகளின் கனவுகளை நனவாக்கும் மின்னும் மின்மினிகள் நிகழ்ச்சியில் இன்றும் உங்கள் குரல்களோடு நாங்கள் வந்திருக்கின்றோம். குழந்தைகளாகி உங்களிடம் எல்லோரும் எந்த பார்க்கும் அளவுக்கு பல திறமைகள் இருக்கும். அந்த திறமைகளை அப்படியே உங்களுக்குள் வைத்து விடாமல் எங்களுக்கு நீங்கள் அனுப்பி வைக்கலாம். நீங்கள் உங்களுடைய ஆற்றல்களை எங்களுக்கு பதிவு செய்து அனுப்ப வேண்டிய வாட்ஸ்அப் இலக்கம் 0764848535. ஒவ்வொரு குழந்தைகளுக்கும் வெவ்வேறு வகையான திறமைகள் இருக்கும். அந்த திறமைகளை எல்லோருக்கும் கொண்டு செல்வதே மின்னும் மின்மினிகள் நிகழ்ச்சி. ஒவ்வொரு வாரமும் நாங்கள் அழகான ஒரு கதையோடு நிகழ்ச்சியை ஆரம்பிப்போம். இன்றும் உங்களுக்காக ஒரு கதை காத்திருக்கின்றது. காட்டில் ஒரு மரத்தில் வானம்பாடி பறவை ஒன்று வாழ்ந்து வந்தது. சோம்பேறியாக இருந்து அது உணவு தேடாமல் ஒரே இடத்தில் தான் இருக்கும். அந்த மரத்தடியில் கையில் பெட்டியுடன் ஒருவர் வந்தார். அந்த மரத்தடியில் அவர் ஓய்வெடுத்துக் கொண்டிருந்தார். அவரை பார்த்து, பெட்டிக்குள் என்ன என்று கேட்டது வானம்பாடி. மண்புழுக்கள் உள்ளன, அவற்றை விற்று பறவைகளின் இறகு வாங்க வேண்டும், சந்தைக்கு செல்கிறேன் என்றான் அவன். உழைக்காமல் உணவு பெற நினைத்த அது, என் இறகுகள் சிலவற்றை தருகின்றேன், மண்புழுக்களை தருகிறாயா என்று கேட்டது. அதன் அழகிய இறகுகளை பார்த்த அவன் சரி என்றான். இறகுகள் சிலவற்றை பிடுங்கியது அது. அவற்றை தந்து மண்புழுக்களை பெற்றுக்கொண்டது. அந்த புழுக்களை உண்டு மகிழ்ச்சியாக இருந்தது. பலமுறை அங்கே வந்தான் அந்த வியாபாரி. அந்த பறவையும் தன்னுடலில் இருக்கும் இறகுகளை பீத்து அந்த வியாபாரிக்கு கொடுத்து மண்புழுக்களை உண்டு மகிழ்ச்சியாகவே இருந்தது. தொடர்ந்து மண்புழுக்களை பெறுவதற்கு இறகுகளை கொடுத்ததால் வானம்பாடியின் உடலில் ஒரே ஒரு இறகு மட்டும் எஞ்சியது. எஞ்சியிருந்த ஒரு இறகையும் அந்த வானம்பாடி தனது சோம்பேறித்தனத்தால் கழட்டி அந்த வியாபாரிக்கு கொடுத்து மண்புழுக்களை வாங்கி உண்டது. கடைசியில் என்ன ஆனது? அந்த வியாபாரி அந்த இடத்துக்கு தொடர்ந்து வருவதை நிறுத்திவிட்டான். ஏனென்றால் வானம்பாடியின் அழகான இறகுகள் முடிந்து விட்டதல்லவா? அப்போது அவன் எப்படி இறகுகளை பெற்றுக்கொள்வான்? ஆகையால் அவன் அங்கு வருவதை நிறுத்திய பிறகு இந்த பறவையால் பறக்கவும் முடியவில்லை, உணவுகளை உண்ணவும் முடியவில்லை. தனது சோம்பேறித்தனத்தை நினைத்து மனம் வருந்தியது. அதிகப்படியான பசியால் வாடி அது இறந்து போனது. ஆம் குழந்தைகளே, நாம் ஒரே இடத்தில் இருந்தால் எதுவுமே நமக்கு வந்து சேராது. எங்களுடைய தேவைகளை தேடி நாம் ஓட வேண்டும். அப்பொழுதுதான் நமக்கு தேவையானதை நாம் அடைந்து மகிழ்ச்சியாக வாழ வேண்டும். சோம்பேறியாக நாம் ஒரே இடத்தில் இருந்தால் இப்படித்தான், எதற்குமே உதவாமல் எங்களுடைய காலம் ஓடி போய்விடும். ஆகையால் இந்த நேரமும் சுறுசுறுப்பாக ஓடிக்கொண்டே இருந்து எங்களுடைய தேவைகளை நாம் அடைந்து கொள்ள வேண்டும். மீண்டும் மின்மினிகள் நிகழ்ச்சியில் கிராத் ஒன்றினை முதலாவதாக வழங்க வருகின்றார் முஹம்மது அஸ்ஸாம் ராஜூஸ், தரம் 6, மின்ஹாஜ் முஸ்லிம் வித்யாலயா. அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். யா அய்யுஹல்லதீன ஆமனூ இதா நூதிய லிஸ்ஸலாத்தி மின் يوم الجمعة فاسأوا إلى ذكر الله وذروا البيع ذلكم خير لكم إن كنتم تعلمون. فإذا قضيت الصلاة فانتشروا في الأرض وابتغوا من فضل الله واذكروا الله كثيرا لعلكم تفلحون. وإذا رأوا تجارة أو لهوا انفضوا إليها وتركوك قائما قل ما عند الله خير من اللهو ومن التجارة والله خير الرازقين. صدق الله العليم. ஆங்கில
மொழி மூலமான ஒரு அழகான கவிதையினை வழங்க வருகின்றார் MMM மின்ஹா தரம் 8 அல் இர்ஃபான் சென்ட்ரல் காலேஜ் பொல்கஹவல. Homework I Love You by Ken Nesbitt. Homework I love you. I think that you're great. It's wonderful fun when you keep up late. I think you are the best when I am totally stressed, preparing and cramming all night for a test. Homework I love you. What more can I say? I love to do hundreds of problems each day. You boggle my mind and you make me go blind. But still, I'm ecstatic that you win a sign. Homework, I love you. You thrill me inside. I feel with emotions. I feel to be tired. I cannot complain when you frazzle my brain. Yes, of course. That's because I'm completely insane. அடுத்ததாக ஹதீஸ் சிலவற்றை வழங்க வருகின்றார் MS சுரைஃப் தரம் 2 பிரிட்டிஷ் வே இன்டர்நேஷனல் ஸ்கூல் நிட்டாம்புவ. قال رسول الله صلى الله عليه وسلم كل معروف صدقة. Al-Bukhari. Prophet sallallahu alaihi wasallam said, every good deed are charity. Bukhari. قال رسول الله صلى الله عليه وسلم المسلم أخو المسلم. Al-Bukhari. Prophet sallallahu alaihi wasallam said, a Muslim is a brother of another Muslim. Bukhari. قال رسول الله صلى الله عليه وسلم لعن الله السارق. Al-Bukhari. Prophet sallallahu alaihi wasallam said, may Allah Almighty curse you. Bukhari. இப்பொழுது நாம் முஹர்ரம் மாதத்தில் இருக்கின்றோம். முஹர்ரம் மாதம் என்றால் என்னவென்று தெரியும் தானே? முஸ்லிம்களுடைய புது வருடம் தான் முஹர்ரம் மாதம். அடுத்ததாக முஹர்ரம் பற்றிய ஒரு உரையினை வழங்க வருகின்றார் MN மரியம் நியாஸ் தரம் 4 குருகொட பாய்ஸ் முஸ்லிம் வித்யாலயம். நான் உங்களுக்கு முஹர்ரம் மாதத்தின் சிறப்புகள் 5 சொல்லவா? 1. இஸ்லாமிய மாதங்களில் 4 மாதங்கள் புனிதமானது. அதில் 1 முஹர்ரம் மாதம். 2வது முஹர்ரம் மாதம் அல்லாஹ்வின் மாதம் என்று அழைக்கப்படுகிறது. 3வது முஹர்ரம் மாதத்தில் தான் ஆஷிரா நோன்பு நமக்கு கடமையாக்கப்பட்டது. 4வது முஹர்ரம் பிறை 9 மற்றும் 10ஆம் நாளில் ஆஷிரா நோன்பு 30 முந்தைய ஓராண்டின் சிறு பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது. 5வது ரமலான் மாதத்தில் உள்ள நோன்புகளுக்கு பிறகு சிறந்த நோன்பு முஹர்ரம் மாதத்தின் நோன்பாகும். இதை மாதிரி ஆஷிரா நோன்பில் நிறைய சிறப்புகள் உள்ளது. நாமும் வருகிற பிறை 9 மற்றும் 10ஆம் பிறையில் நாங்கள் நோன்பு நோட்போமா? ஒவ்வொரு விடயங்களுக்கும் ஒவ்வொரு துவாக்கள் இருக்கின்றது. நாம் கட்டாயமாக அவற்றை மரணம் செய்து கொள்ள வேண்டும். அது அந்தந்த சந்தர்ப்பங்களுக்கு எங்களுக்கு உதவியாக இருக்கும். சந்தர்ப்ப துவாக்களை வழங்க வருகின்றார் MAI தரம் 1 யஹலதென்ன முஸ்லிம் மகாவித்யாலயா கேண்டி. சாப்பிட முன்னோடும் துவா. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். சாப்பிட்டு முடிஞ்ச பின்னோடும் துவா. இஸ்லாத்தின் முதல் கடமையான கலிமாவை அதன் பொருளோடு வழங்க வருகின்றார் ஐஷா அர்வா ஜாமியா ப்ரீ ஸ்கூல் ஹொரம்பாவ. முதலாம் கலிமா தையீப் லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ். வணக்கத்துக்குரியவன் அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இல்லை. முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வின் தூதராவார். முஹர்ரம் மாதம் என்பதால் அடுத்ததாகவும் முஹர்ரம் பற்றி ஒரு கவிதை தான் ஒளிபரப்பாக இருக்கின்றது. இந்த அழகான கவிதையினை யார் எங்களுக்கு சொல்ல போகின்றார் என்றால் ஃபாத்திமா ருக்கையா ரமீஸ் தரம் 5 அல் இர்ஃபான் சென்ட்ரல் காலேஜ் பொல்கஹவல.
முஸ்லிம்களின் புது வருட பிறப்பு, முன்மாதிரி நபியின் ஹிஜ்ரத் கணிப்பு, எல்லைகளில்லா இம்மாதத்தின் மதிப்பு, எழுத்திலே அடங்காது அத்தனை சிறப்பு. ஆதம் நபியின் தௌபாவை ஏற்று இத்ரிஸ் நபியை வானளவில் உயர்த்தி இப்ராஹிம் நபியை நெருப்பினில் காத்து இறைவன் அருள் செய்த இனிய நல் மாதம். தாவூத் நபிக்கு மன்னிப்பு கிட்டியது, சுலைமான் நபிக்கு ஆட்சி கிடைத்தது, யூனுஸ் நபி மீன் வயிற்றை நீங்கியது, ஐயூப் நபியின் நோய் குணமானது, யாக்கூப் நபியின் பார்வை மீண்டது, யூசுப் நபியும் திரை விட்டு மீண்டது, மூசா நபிக்கு வேதம் அருளியது, கடல் பிறந்து அன்னவருக்கு பாதை கொடுத்தது, முன்பின் பாவங்கள் மன்னிக்கப்பட்டதென முஹம்மத் நபிக்கு இறைவன் நல்லாட்சி கூறியது, எண்ணிலடங்காத ஏற்றங்கள் கொண்டது, எமக்கே உரித்தான இனிய புத்தான் இது. இன்னும் பற்பல இம்மாதத்தின் சிறப்புகள், எண்ணம் தோறும் அற்புத வார்ப்புகள், சன்மார்க்க போர்க்கூட புரிதம் கூடாதென கண்ணியம் கொடுக்கப்பட்ட புண்ணிய மாதம் இது. நாம் வாழும் இவ்வுலகம் முஹர்ரம் 10 உருவானது. வான் பெய்த முதல் மழை இம்மாதத்துக்கு குறித்தார்ந்தது. அனைத்தும் நிகழ்பெற்ற அருள் நிறை முஹர்ரம் அகில முஸ்லிம்களுக்கு புத்தாண்டாய் திகழும். ஒவ்வொருவருக்குமே வித்தியாசமான உணவுகள் பிடிக்கும். அந்த உணவுகளை தானே செய்து உண்பது இன்னும் பிடிக்கும். அப்படியாக ஒரு பூனை தனக்கு பிடித்த ஒரு உணவை செய்து உண்பதை பற்றி ஆங்கில கவிதை ஒன்றை வழங்க வருகின்றார் அர்க்கம் அலி, தரம் 5, அல் ஹக்கீம் முஸ்லிம் வித்யாலயா. Assalamu alaikum wa rahmatullahi wa barakatuhu. My puppy makes pizza by Ken Nesbitt. My puppy makes pizza, he bakes them every day. In chef hat and apron, he's quite the garment. He'll roll out some dough and he'll give it a toss, then spread on generous stuffing of sauce. For he'll heap it with cheeses and mountains of meat. But still, it's not something you'd probably eat. For though he makes pizza with obvious flour, it's all and covered with slobber and hair. அந்த அழகான ஆங்கில கவிதையை எங்களுக்கு வழங்கினார் அர்க்கம் அலி, தரம் 5, அல் ஹக்கீம் முஸ்லிம் வித்யாலயம். முஹர்ரம் மாதத்தில் நாம் இன்று இருக்கின்றோம். இந்த மாதத்தில் எங்களுக்குள் நல்ல விடயங்களை நாம் புகுத்திக் கொள்ள வேண்டும். நாம் ஒவ்வொருவருமே நமக்குள் உறுதிமொழி எடுக்க வேண்டும். தவறான காரியங்கள் செய்யக்கூடாது. பெற்றவர்கள் சொல்வதை கேட்க வேண்டும். வீட்டு வேலையை சரியாக செய்து ஆசிரியர்களிடம் நல்ல பெயர் வாங்க வேண்டும். இவ்வாறான உறுதிமொழிகளை எடுப்பதோடு நாங்கள் தவறாமல் தொழ வேண்டும் என்ற உறுதிமொழியையும் கட்டாயமாக நமக்குள் எடுத்துக்கொள்ள வேண்டும். நாம் ஒவ்வொரு வேளையும் தவறாது தொழும் பொழுது இறைவனின் அன்பை பெறலாம். இறைவனின் அன்பை பெற்றால் எங்களுடைய தேவைகள் எல்லாவற்றையுமே அவன் செய்து தருவான். ஆகையால் அல்லாஹ்வின் மீது நம்பிக்கை கொண்டு ஒவ்வொரு நாளும் நாம் இனி கட்டாயம் தவறாமல் தொழுவதை வழக்கமாக்கி கொள்ள வேண்டும். அதே போல நல்ல பழக்கங்களையும் நாம் தொடர்ந்து செய்ய வேண்டும். நாம் நல்லவற்றை செய்யும் பொழுது அதை பார்த்து மற்றவர்களும் நல்லவர்களானால் அந்த நன்மையும் எங்களுக்கு வந்து சேரும். அதே போல சமூகத்தில் எங்களுக்கு நல்ல பெயரும் கிடைக்கும். நாங்கள் எல்லோரும் நல்ல பிள்ளைகள் தானே. ஆகையால் இனிமேல் நல்ல வேலைகளை மட்டுமே செய்ய வேண்டும். தீய வேலைகளை விட்டு விலகி இருப்பது எங்களுக்கு நல்லது. இன்றைய நிகழ்ச்சியில் உங்களுடைய குரல்களை கேட்டிருப்பீர்கள். மிகவும் மகிழ்ச்சியாக இருந்தது இல்லையா? இதே போல உங்களுடைய குரல் இந்த நிகழ்ச்சியில் இதுவரைக்கும் ஒளிபரப்பாகவில்லை என்றால் கவலை கொள்ள வேண்டாம். இது உங்களுக்கான நிகழ்ச்சி. உடனே உங்களுடைய குரல்களை பதிவு செய்து 07648485355 என்ற வாட்ஸ்அப் இலக்கத்துக்கு உங்கள் குரல்களை தெளிவாக பதிவு செய்து அனுப்பினால் அடுத்த வாரமே உங்களுடைய ஆற்றல்களை ஊரெல்லாம் கேட்க மீண்டும் மீன்மினிகள் நிகழ்ச்சியில் நாங்கள் ஒளிபரப்பு செய்வோம். ஏனென்றால் இது செல்ல குழந்தைகளின் பண்ண கனவுகளை நனவாக்கும் மீண்டும் மீன்மினிகள் நிகழ்ச்சி. இது உங்களுக்கான நிகழ்ச்சி. ஆகவே உடனடியாக உங்களுடைய குரல்களை பதிவு செய்து எங்களுக்கு அனுப்பி வையுங்கள். மீண்டும் அடுத்த வாரமும் மீண்டும் மீன்மினிகள் நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை விடைபெறுகின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நேயர்கள் இதுவரை மின்னும் மின்மினிகள் சிறுவர் நிகழ்ச்சி கேட்டீர்கள். நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கினார் ஊதாப்பூ ஜிமாரா அலி. நிகழ்ச்சி தயாரிப்பு
AM محمد رلي. مولد أحمد طه الهادي فيض من